கர்த்தருடைய பரிசுத்த ஒரு நாமம் மகிமைப்படட்டும். வேதத்தை அறிந்து கொள்வது பெரிய பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. இந்த வேதத்தை எந்த அளவுக்கு நாம் தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். ஒண்ணுமே நோ டிமாண்ட், எதுவுமே கிடையாது. எதுவும் இந்த வேதத்தை தெரிந்து கொண்டாலுமே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. இந்த வேத பாடத்துல வந்து கலந்து கொண்ட உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டும் இணைந்து ஒரே புத்தகமாய் நம்முடைய கருத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை. இது ஒரு உடன்படிக்கையின் புஸ்தகம். அல்லேலூயா. உலகத்திலேயே மிக பழமையான புத்தகம் எதுனா இந்த வேத புத்தகம் தான். இதெல்லாம் நம்ம பேசிக் ட்ரூத் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே நேரத்துல அதிகமாய் அச்சிடப்பட்ட ஒரே புத்தகம் இந்த வேதம். பழமையான புத்தகம் மாத்திரம் அல்ல, அதிகமாய் அச்சிடப்பட்ட புத்தகம். அதிகமான ஜனங்களால் லட்ச ஜனங்களால் அறியப்பட்டது இந்த வேத புத்தகம், வாசிக்கப்பட்டது இந்த வேத புத்தகம். இந்தியாவிலேயே முதல்ல அச்சிடப்பட்டது இந்த வேத புத்தகம். எத்தனை பேர் தெரியும்? அதுவும் தமிழ்ல. இந்தியாவிலேயே முதல்ல அச்சு போட்டு அடிக்கப்பட்டு இருக்கும்போது இந்த வேத புத்தகம் தான் பிரிண்ட் ஆனது. இது எத்தனை பேர் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க? ஆவியானவர் எழுதினாரு. ஆவியானவர் துணையை கொண்டு எழுதல. நான் சொல்றேன், ஏறக்குறைய 40 பேர் 40 வெவ்வேறு இடங்களில. அதான் பெரிய ஆச்சரியம். எல்லாம் கோர்வையா இருக்கும். பழைய ஏற்பாடு ஒரு பக்கம், புதிய ஏற்பாடு. ஆனா பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட மேலாட்டம் அது அப்படியே புதிய ஏற்பாட்டுல நடந்து ஏறியது. ஆனா ஒருத்தர் தெரிஞ்சுக்கின்னு பார்த்துக்கின்னு பேசிக்கின்னு இப்படி எழுதலாம், அப்படி எழுதலாம், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி எழுதல. 40 வெவ்வேறு இடங்களிலே 40 பேர்கிட்ட வேற தேவ மனிதர்களால, ஆடு மேய்க்கிறவர்களால, மீன் பிடிக்கிறவர்களால, இப்படி பலதரப்பட்ட தேவ மனுஷர்களால் தேவ ஆவியானவரை கொண்டு எழுந்து ஒரே ஆசிரியர் தான். ஆனா எழுதினது 40 பேர். ஆனா ஒரே ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு வசனம் இருக்கு, 2 தீமோத்தேயு 3:14-17 வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுவதற்கும் சீர்திருத்துவதற்கும் நீதியை படிப்பிக்குவதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இவையெல்லாம் வேதத்துல இருக்கு, நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதாகமம் என்பது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. பழைய ஏற்பாடு என்பது தேவன், புதிய ஏற்பாடு என்பது இயேசு. பழைய ஏற்பாடு தேவ வார்த்தை, புதிய ஏற்பாடு கிருபையின் வார்த்தை. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு மோசேயின் மூலமாக உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலும் சரீரத்திலும் ஏற்பட்ட புது உடன்படிக்கை. இப்படி நிறைய சொல்லலாம். இந்த பழைய ஏற்பாடு என்பது
எபிரேய கிரேக்க பாஷையிலிருந்து, அந்த மூல பாஷையிலிருந்து தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதல்ல நான் இந்த வேதத்துல இருக்கிற இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை குறிச்சு பார்ப்போம். அதிகாரத்துல ஒவ்வொரு அதிகாரமும் என்ன சொல்லுது, முதல் அதிகாரத்துல என்ன சொல்லுகிறது, இரண்டாவது அதிகாரத்துல இப்படி நம்ம போகலாம். முதல்ல கொஞ்சம் மேலோட்டமா நான் சொல்லிடுறேன். முதல் எடுத்த உடனே 5 ஆகமங்கள், 5ம் ஒரே நபர் தான் எழுதினார். ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் அது 5 ஆகமங்கள். அந்த 5 ஆகமத்துல பார்த்தோம்னா படைப்பு, அதுக்கப்புறம் படைப்பு காரியம் இருக்கும். ஆதியாகமத்துல முதல்ல அந்த 5 ஆகமத்துல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாத்திராகமம், ஜனங்கள்லாம் வேறு பிரிக்கப்பட்டு பிரித்தெடுத்து எகிப்துல இருந்து கொண்டு வர்றது, எண்ணாகமம், தொகை எழுதல், மற்ற காரியங்கள், லேவியாகமம் அந்த ஆசிரியப்பு கூடாரத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, சாட்சியை குறித்து, உபாகமம் கடைசியா மோசே சொன்ன வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள், கானானுக்குள்ள நுழையிறது, இப்படி 5 ஆகமங்கள் அதுல இருக்கு. அந்த 5 ஆகமத்துல யூத கலாச்சாரங்கள் இருக்கும், பாலைவனத்தின் வாழ்க்கை இருக்கும், இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இந்த 5 ஆகமத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து 12 நூல்கள், 12 நூல்கள், 5க்கு அப்புறம் 5, முதல்ல 5, 39 நான் சொல்ல போறேன். 5 அடுத்து 12 வந்து வரலாற்று நூல்கள். யோசுவால இருந்து அல்லேலூயா எஸ்தர் வரை எல்லா வரலாற்றை சார்ந்த நூல்கள். தேவன் கொடுத்த கானான் தேசத்துல 500 ஆண்டுகளாக தேவன் இறக்க பாராட்டின காரியங்கள், ராஜாக்களின் ஆட்சிகள், இப்படி நிறைய பார்க்க முடியும். இந்த 12 அடுத்து வருகிற இந்த 5 ஆகமங்களுக்கு அடுத்து 12 நூல்கள் இஸ்ரவேலரின் வரலாற்று நூல்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். அடுத்து வருகிற 5 நூல்கள் யோபிலிருந்து உன்னத பாட்டு வரை கவிதை நூல்கள், கவிதையால் எழுதப்பட்டு, கவிதையால் புனையப்பட்டு, அதுல பல ஆவிக்குரிய அர்த்தங்களை இணைத்து சொல்லப்பட்டதாம். எத்தனை ஆச்சு வரைக்கும்? 5, 12, திருப்பி ஒரு 5 சொன்ன. அடுத்து 17 புஸ்தகங்கள். அதாவது இஸ்ரவேல் தேசம் 2ஆய் பிரிக்கப்பட்டு, வடநாடு தென்னாடு, வடநாடு இஸ்ரேல், தென்னாடு யூதா, 10 கோத்திரங்கள் சேர ஒரு நாடு இஸ்ரவேல் நாடு, அதுதான் வடநாடு. 2 கோத்திரங்கள் சேர்ந்து ஆட்சி செய்வது யூதா, தென்னாடு. அந்த ராஜாக்களுக்கு அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் தான் இந்த 17 புஸ்தகம், ஏசியா முதல் மல்கியா வரை. அதுல ஏசையா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இவங்க மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார்கள். அதற்கு பின்பு வருகிற சிறு தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசி. 17 புஸ்தகமும் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் ஆண்ட ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் எழுப்பி கொடுத்து அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தது 17 புத்தகத்துல நம்ம பார்க்கணும். எவ்வளவு வச்சுக்கோ? 39 புத்தகம். அதுக்கு பின்பு புதிய ஏற்பாட்டுல பார்க்க போனா முதல் 4 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷகர்களாய் ஆண்டவரை பறைசாற்றுகிற, அவரோடு வாழ்ந்த நாட்களிலே அவர் என்னெல்லாம் செய்தார் என்பது அவங்க வெளிப்பாட்டுல பேசினது சுவிசேஷ புத்தகங்கள். இயேசுவின் பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய சிலுவை மரணம் எல்லாம் சேர்ந்து அந்த சங்கத்துக்கு போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல அவரை குறித்து சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனமும் புதிய ஏற்பாட்டுல இந்த சுவிசேஷத்துல பார்க்க முடியும். நிறைய காரியங்கள், இயேசு பிறந்தது, வளர்ந்தது, சிலுவை பாடு, உபத்திரவம், அவர் வாழ்ந்த பொழுது செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்க்க முடியும்.
அல்லேலூயா. இந்த 4 சுவிசேஷ புத்தகத்துல அவருடைய வார்த்தைகள், அவர் பேசின போதனைகள், அநேக அற்புத அடையாளங்கள், இப்படி எல்லாவற்றையும் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் தாங்கள் பார்த்ததை தங்கள் அனுபவப்படி இந்த 4 புத்தகத்தையும் எழுதினார்கள், சுவிசேஷம். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்கிறோம். இது 4 கட்டது ஒரே ஒரு புத்தகம். இயேசு பரமேறி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி தந்தது, சபை உருவானது, பேதுரு எழும்பி ஊழியம் செய்தது. அதுக்கு பண்பு சவுலாகிய பவுல் மாறி எழும்பி பல பட்டணங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து ராஜ்யத்தின் நற்செய்தியை விளக்கி வேத வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்லி சபைகளை நிறுவி விசுவாசிகளை எழுப்பி ஊழியர்களை எழுப்பி உடன் ஊழியர்களை எழுப்பி இப்படி அவனுடைய ஊழியத்தை குறித்து அடுத்து பவுல் சபைகளுக்கு யூத ஜனங்களுக்கு வேதத்தை பின்பற்ற எழுதின நிருபங்கள் 13 நிருபங்கள். அது ரோமர்ல இருந்து ஆரம்பிக்கிறது. பிலேமோன் வரை நல்ல கவனிங்க, 13 புத்தகம். 13 புத்தகமும் பவுல் ஒரே நபர் பரிசுத்த ஆவியின் துணையோடு பல வெளிப்பாடுகளோடு திருவிழத்தை குறித்து மற்ற சபை எப்படி இருக்க வேணும், ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேணும், சபை எப்படி நடத்தப்பட வேணும், இப்படி நிறைய காரியங்கள் வெளிப்பாடோடு எழுதின நிருபங்கள். அதுதான் 13 நிருபங்கள், ரோமர் முதல் பிலேமோன் வரை. அல்லேலூயா. இது சபையின் அஸ்திபாரம் என்று வேதம் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 13மே பேஸ்மெண்ட், சர்ச் பேஸ்மெண்டாக இருக்கிறது. அல்லேலூயா. ஊழியக்காரர்களின் ஊழியர்களின் அஸ்திபாரங்கள் இந்த 13 நிருபங்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. பரிசுத்தத்தின் அஸ்திவாரம் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த 13 புத்தகத்தை குறித்து. அடுத்து எபிரேயர் இதை எழுதுனது யாருன்னு போடல, ஆனா எல்லாரும் நம்புறாங்க பவுல் தான் எழுதி இருக்காரு. ஏன்னா ஆசாரியத்துவ முறையெல்லாம் அதுல வரும், அந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் அதுல வரும். ஆனா அதுல தெளிவா போடல, அவருதான் எழுதியிருப்பாரோன்னு ஒரு சிலர் நம்புறாங்க, பழைய வேத ஆராய்ச்சியாளர்கள். அதுல பாத்தீங்கன்னா நிறைய காரியம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைத்து வெளிப்பாடோடு சொல்லப்பட்டது இந்த ஒரு புத்தகத்துல. ரொம்ப ஆழமான சத்தியங்கள் அடங்கியிருக்கிற ஒரு புத்தகம். அநேகர் சொல்றாங்க அது ஒரு பொக்கிஷம், அந்த ஒரு பகுதி மட்டும் வெளியேற பெற்ற பொக்கிஷமாய் வேதத்துல கருதப்படுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் எழுதி வைத்திருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிற வெளியேற பெற்ற பொக்கிஷ எழுத்துக்கள் எபிரேய புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லி. அடுத்து 1 யாக்கோபு ஒரு புத்தகம் தேவ ஜனத்துக்காகவே எழுதப்பட்டது, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. அடுத்து 2 புத்தகம், 1 பேதுரு 2 பேதுரு விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு தன் அனுபவ சாட்சியோடு எழுதுகிறார் 2 புத்தகம். அடுத்தது 1 யோவான் 2 யோவான் 3 யோவான். கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படை சத்தியத்தை சொல்லி தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய நடையில எழுதி தன் அனுபவ சாட்சியையும் சொல்லி அதில் எழுதி வைக்கிறார். எத்தனாச்சு ஜோடிக்காம்? 4 சுவிசேஷ புத்தகம் சொன்னேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 சொன்னேன், 13 புஸ்தகம் நிருபங்களை சொன்னேன், 1 எபிரேயரை சொன்னேன், 1 யாக்கோபை சொன்னேன், 2 புத்தகம் 1 பேதுரு 2 பேதுரு அவரு இடத்தை சொன்னேன். அடுத்து 3 புத்தகம் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான். அடுத்து யூதா சமய பேதங்களை சுருக்கமாக வெளிப்படுத்தியவர் என்று இவரை குறித்து சொல்லப்பட்டது 1. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம், நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற யுத்தங்கள், தேவ ஜனங்கள் நித்திய வாழ்வு, நித்திய நியாய தீர்ப்பு, இயேசு வருகை, அனைத்தையும் இந்த ஒரு புத்தகத்துல கடைசி புத்தகம் அப்படின்னா கடைசி முடிவு, உலக முடிவு என்றார். அதுல எழுதப்பட்ட மொத்தம் எத்தனை புத்தகம் சொன்ன? 27. இப்போ எல்லாம்
ஆதியாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 50 அதிகாரம் இருக்கு. முதல் அதிகாரம் அவருடைய படைப்பு. அது மட்டுமல்ல, நல்ல கவனிங்க. முதல் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். முதல் வசனத்தை வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த முதல் வசனத்துக்கும் நல்ல தெரிந்து கொள்ளுங்க. 2வது வசனத்துக்கும் பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் வித்தியாசம் கேப் இருக்கு. அதுக்கு அடுத்ததான் 2வது வசனம். முதல் வசனத்துல ஆதியிலே, ஆதியிலே, இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போதுதான் தூதர்கள் எல்லாம் கூட சிருஷ்டித்தார். தூதர்கள் எல்லாம் இருந்தாங்க, பெரிய கூட்டம். அதுக்கப்புறம் தான் விழுந்தாங்க, தள்ளப்பட்டாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு எழுதப்படல. ஆனா பல ஆயிரம் ஆண்டுகள், பல நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகள் உருவாக்கப்பட்டு அது வெறுமையாய் போயிட்டு, ஆதியில தேவன் அதெல்லாம் அந்த பல உயிரினங்கள்லாம் அழிந்ததுன்றாங்க. அந்த நாட்களில் தான் டைனோசர் மற்ற பல பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் இருந்துதான். அதாவது இந்த வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு மிருகமும் 150 அடி நீளமா, 100 அடி அகலம் கொண்ட அந்த மாதிரி பெரிய பெரிய மிருகங்கள்லாம் வாழ்ந்தது இருக்கு. இப்ப ஏதோ ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சு அதுல அந்த பனியில போய், அதாவது அது சொல்ல வர கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க என்னோட, இது பெரிய சத்தியம். அது மரித்து போயிருக்கு. அதனுடைய இதை எடுத்து அதை உருவாக்க முடியுமான்னு சொல்லி ஜப்பான் தேசத்துல ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த 2வது வசனத்துல பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அப்போ ஒழுங்கின்மையாய் போய்விட்டபடியால அது வெறுமையாய் விடப்பட்டு இருந்தது. ஆழம் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். இந்த ஜலம் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்ட பொழுது நல்லா இருந்தது. அதுக்கு பின்பு எதுவுமே இல்லாம இருள் வந்த உடனே இருள் இருந்துச்சு, வெளிச்சம் இல்லை. அதனால அது உலகம் ஐஸ் உலகம் என்று வேத வல்லுநர்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஐஸ் கட்டி ஆயிடுச்சு எல்லாமே. சூரியன் இல்ல, வெளிச்சம் இல்ல, எதுவுமே இல்ல. அந்த மேகம் கீழே இறங்க. அதுக்கப்புறம் வசனம் வாசிச்சது தெரியும். மேகத்தை ஒரு மேல அனுப்புறாரு. அந்த மேகம் வந்து கீழே பூமியோடு அப்படியே இறங்கினபடியால அப்படியே எல்லாம் குளிர்ந்த தன்மைக்கு போய் இருள், வெளிச்சமே இல்லாதபடியால, ஒரு நாள் இருள் இருந்தபடியால எல்லாம் ஐஸா மாறிடுச்சு. ஐஸ் உலகமா இருந்தது என்று ஒரு சிலர்கள், ஆனா அதை பார்க்கல, அதை கணித்து எழுதி. அந்த நாட்களில தான், அந்த நேரத்துலதான் அது ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டுட்டாரு. விட்ட உடனே எல்லாம் அழிய ஆரம்பித்தது, உறைந்து அழிய ஆரம்பித்து விட்டது. பல ஆயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்பாகவே தூதர்களை உருவாக்கி அவங்க அதுல அந்த லூசிபரை ஒரு மேன்மையா வைத்து அவன் தள்ளப்பட்டு அவனுடைய காரியங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு ஏறுவேன் என்று சொல்லி அவனை தள்ளப்பட்டு அதுக்கு பின்புதான் அவன் எப்படி வரான்? 3வது அதிகாரத்துல உலகமே அப்பதான் உண்டாச்சு. ஆனா அவன் எப்படி வர முடியும்? தேவன் தான் உலகத்தை உண்டான். 2வது மனுஷன் வந்து உருவாக்கப்படல, அந்த ஆதியில அப்படியே தோன்றி தொடங்கில இருந்து வந்திருக்கிறான். என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணாங்க, எல்லாம் ஃபெயிலியர் ஆகி கடைசியில இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தேவன் தான் மனுஷனை படைத்தது. இந்த 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில பல ஆயிரம் 100 ஆண்டுகள், எத்தனையோ ஆண்டுகள் கணக்கிட முடியல. அது கணக்கிட முடியாது என்று சொல்லிட்டாங்க. அத்தனை ஆண்டுகள் நடுவுல இருக்கிறது. அதற்கு பின்புதான் பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையாயும் வெறுமையாய் இருந்தது. வெறுமையாயிடுச்சு, எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர் இருந்தார். அப்பவே இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஃபுல்லா தண்ணி மூடிச்சு.
நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் தட்டி இறுகி ஐஸ் கட்டியா மாறிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் தேவன் மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. பூமி ஒழுங்கின்மை வெறுமை இவ்விரண்டு பூமியில் இருந்தது. ஜலம், அதான் இந்த தண்ணீர் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவரும் இருந்தார். 2 பேரு 3வது அதிகாரம் அந்த இடைப்பட்ட கேப்ப குறிச்சு அங்க சொல்லுது பாருங்க வசனம். 2 பேரு 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தில் நின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரயாணத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்க, அப்போ அந்த ஜலம் பூமியை ஃபுல்லா மூடி இருள் சூழ்ந்ததால சூரியன் சந்திர எல்லாம் சூரியன் படைப்புல உண்டாக கடவுதுன்றார். அப்ப ஏற்கனவே இருக்கு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் பைபிளையும் தமிழ் பைபிளையும் வச்சு ஒத்து பாருங்க. புதுசா சிருஷ்டிக்கவில்லை, உண்டாக கடவுதுனார். ஏற்கனவே அப்ப இருந்திருக்கு. அது அப்படியே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டாரு. பூமி சரியில்லாம ஒழுங்கின்மை, அதாவது இந்த நோய் நாட்கள்ல அடிச்சாரு பாருங்க. ஜனங்களை உண்டாக்குனது மனஸ்தாபப்படுத்தின ஜனங்கள்லாம் பாவத்துல விழுந்து பயங்கரமான கொடிதான காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்களே. அந்த மாதிரி ஆதியில இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த நாட்களுள்ள இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால எல்லாவற்றையும் அழித்து போட்ட உடனே தண்ணீர் எல்லாவற்றையும் அததான் இங்க சொல்றாரு. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரேதம். பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருந்த பூமியும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அப்போ அது அழிக்கப்பட்டிருக்கிறது. அது பெருமையா இருந்திருக்கிறது, ஒழுங்கின்மையா இருந்திருக்கிறது. ஆனா அதுல ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருந்தார். ஆவியானவர் மொத்தம் உலாவி கொண்டே இருந்தார். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. அதே 2 பேதுரு 3:7 வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும், இப்போ உண்டாக்கி வச்சிருக்கிற வானம், இப்போ வானம் உண்டாகிறது இது எதுக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே அழிக்கப்பட்டு மறுபடியும் உண்டாக்கப்பட்டது. இப்ப இருக்கிற வானம், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போ, பூதங்கள் வெந்து உருகி போ, பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போ. இப்போ வைக்கப்பட்டிருக்கிற, இப்ப நீ பார்த்து கொண்டிருக்கிறதும் ஒரு நாள் அழியும். வானம் பூமி எல்லாம் அழிந்து போயிடும். அதனாலதான் வெளிப்படுத்தல சொல்றாரு, தம்முடைய ஜனங்களுக்காக 21:1 தேவ ஜனங்களுக்கு புதிய வானமும் புதிய பூமியும் கர்த்தர் உண்டாக்கி கொண்டு வருகிறார். அதிலே நாம் நித்திய நாட்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறார். புதிய வானம் புதிய பூமி வரப்போகிறது. அல்லேலூயா. இப்ப இருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக, முதல்ல தண்ணீர் மூடினது, இரண்டாவது தண்ணீர் நோவா நாட்கள் மூடினது. அதுக்கப்புறம் நோவாவுக்கு அவர் வாக்குப்பணத்துல அந்த அதிகாரம் வரும்போது நம்ம அதை பார்ப்போம். வாக்குப்பட இனி தண்ணீர் அழிக்க மாட்டார். இப்ப இருக்கிற வானமும் பூமியும் அழியும். இப்ப இருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் புதிய வானமும் புதிய பூமியும் கொண்ட ஒரு பெரிய அரசாட்சி, இயேசுவின் அரசாட்சி வரப்போகிறது. அதுல நம்ம எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. முதல் அதிகாரத்துல எல்லா கிருபை வைத்துக் கொள்ளுங்க. மறுபடியும் முதல் அதிகாரத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்தை உருவாக்கல, ஏற்கனவே அது மூடப்பட்டு இருந்தது. ஏற்கனவே அவர் ஆதியில சிருஷ்டித்து விட்டார். அல்ல, ஒரு உண்டாக கடவுள் என்றார். அவ்வளவுதான். உண்டாக கடவுள்னா அது உண்டாயிடுச்சு.
வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டா இருளுக்கு. ஏன்னா முதல் எடுத்த உடனே அந்த இருளை நீக்கணும். இருள் இருந்தது பூமியில, அது ஒழுங்கின்மையாக இருந்தது, அது ஆழமா இருந்தது, ஜலம் எல்லாம் அப்படியே கட்டி போய் இருந்தது, அப்படியே ஐஸ் மாதிரி இருந்தது. அதுலதான் உறைந்து நிறைய மிருகங்கள், நிறைய மனுஷர்கள் உருவாக்கப்பட்டது. அத்தனையும் அழிந்து பல நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகள், கோடி ஆண்டுகள் கடந்து அதுக்கு பின்புதான் இது 2வது வசனம். சரியான ஆண்டு கணக்கிடப்பட முடியல, இனி வரைக்கும் கணக்கிட முடியல. அல்லேலூயா. அப்போ அழிந்து போனது. அதுக்கு பின்பு இவர் மறுபடியும் அதை சரி பண்ணி முதல்ல எடுத்த உடனே இருளை நீக்கும்படி, அதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருளை நீக்கும்படி, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஆண்டவர் இயேசு இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். இருள் என்றால் ஒழுங்கின்மை. அல்லேலூயா. பாருங்க, தேவன் முதல் எடுத்த உடனே வெளிச்சம் உண்டாக கண்டது, வெளிச்சம் உண்டாக. அடுத்து வெளிச்சத்தை இருளையும் பிரித்தாரு. அப்புறம் அப்படியே லைனா ஆகாய விரிவு, தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகிறது. அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுள் என்று சொன்னார். அது ஜலத்தை பிரிக்கும்படி மேல போயிடுச்சு, மேல அனுப்பிட்டார். ஆகாய விரிவு உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவு இப்படி நிறைய பார்த்து கொண்டே வருகிறோம். பாருங்க, முதல் அந்த அதிகாரத்துல ஆண்டவர் சகலத்தையும் உண்டாக கடவுது. அல்லேலூயா. சொன்ன உடனே எல்லாம் ஒவ்வொன்னா உண்டாகி 6ஆம் நாளிலே மனுஷன் அதை மட்டும் உண்டாக கடவுதுன்னு சொல்லல. மனுஷனை கர்த்தரே மண்ணினால உருவாக்கி தம் சாயலாக, தம்மை போல மற்ற எல்லாத்தையும் வெவ்வேறு விதமா படைத்தார், வேற வேற விதமாய் படைத்தார். ஆனா மனுஷனை மாத்திரம், அதனாலதான் தேவ சாயல் உள்ள மனுஷன் என்று சொல்லுவோம். தேவ சாயல் உள்ள மனுஷன். நம்மெல்லாம் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷனுக்கு மாத்திரம் உண்டாக கடவுதுன்னு சொல்ல, அவர் தம் கையாலேயே உண்டாக்கி தம் ஜீவ சுவாசத்தை கொடுத்து தம் சாயலாக உருவாக்கி மனுஷனோடு உறவாட வேண்டும், ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். மனுஷனோடு, ஏன்னா ஏற்கனவே உருவாக்கப்பட்ட தூதர்கள், அவரோடு இருந்த தூதர்கள் அத்தனை பேரும் விழுந்து போனபடியால அதுல ஒரு பெரிய கூட்டம் விழுந்துடுச்சு. இது அறிவு கேட்டாத நிறைய சத்தியங்கள் இருக்கு, கிரகிக்க முடியாத, விளங்க முடியாத, நம்ப முடியாத சத்தியங்கள்லாம் நிறைய இருக்குது. 1வது வசனத்துல 2வது வசனத்துக்கு இடையில அவ்வளவு தெளிவு எழுதப்பட்டிருக்கு. வேத வல்லுநர்கள்லாம் ஒரு இதுவா எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதை நம்ம சொன்ன நம்ப மாட்டாங்க, நம்ப முடியாத, நம்ப கூடாத, கிரகிக்க கூடாத, நம்ம புலவிடுவோம். அந்த அளவுக்கு எல்லாம் நிறைய ஆழமா இருக்குதுல, அவ்வளவு எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. ஆதியில அவ்வளவு காரியம் இருந்திருக்கிறது. இந்த 2வது வசனத்துல இருந்து அவர் படைக்கிறார், மனுஷனை மட்டும் அவர் உண்டாக கடவுள்னு சொல்லி மனுஷனை பண்ணல, தமது சாயலாக உருவாக்கி ஜீவ சுவாசத்தை கொடுத்து. ஏன்னா பாருங்க, தூதர்கள்லாம் அவளோடு ஒரு கூட்டம் இருக்கு. ஏன்னா ஆதாம் தோட்டத்துல இருக்கும் பொழுது அந்த கனியை புசிச்சுட்டான். அப்போ அங்க வருகிற சத்தத்தை அறிச்சான். கர்த்தரோடு இருக்கிற தூதர்கள் கூட்டம் அவரை துதித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டு வருகிறது. தேவன் தோட்டத்தின் நடுவுல வருகிறார். ஆதாமை எங்க கேட்கிறார், நீர் வருகிற சத்தத்தை அறிந்து அதை கேட்டு, என்ன சத்தம்? அவரோடு இருந்த தூதர்களின் சத்தம். ஒரு கூட்டம் தள்ளப்பட்டாயிற்று, இன்னொரு கூட்டம் அவரோடு இருந்தது, அவருக்காக உண்மையா இருந்த கூட்டம். அப்போ ஆதியிலே எல்லாம் உருவாக்கப்பட்டு விட்டு, உண்டாக்கப்பட்டு விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் வாசிங்க, ஏசாயா 45:18. வானங்களை சிருஷ்டித்து பூமியை பெருமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. அதை உருவேற்படுத்தினார். அந்த மனுஷர்கள் வாழும்படி அந்த
இடத்தை எல்லாம் சரி பண்ணி மனுஷர்களுக்கு கொடுத்து அவர்கள் ஆளுகை செய்யும்படி கர்த்தர் கிரியை செய்தார். அவருடைய படைப்பு பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமா இருந்தது. படைக்கும் பொழுது எந்த பாவமும் இல்லை. படைக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாம் ஆசீர்வாதமா நல்லது படைச்சிட்டு சொல்றாரு, இது நல்லது, நல்லா இருக்கு, கரெக்டா இருக்குன்ற, வெரி குட். அப்போ நல்லதா படைச்சு நல்லதா நன்மையா இருந்து எல்லாம் பண்ணி 3வது அதிகாரத்துல போகும்பொழுது பாக்குறோம். அது பார்ப்போம் நம்ம. அவர் படைப்புல எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. அது படைப்பு பரிபூர்ணமா இருந்தது. படைச்ச உலகத்துல அவர் படைச்சதுல எந்த பாவமும் வரல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் அதிகாரம். 2வது அதிகாரத்துல படைப்பு. அதுக்கு பின்பு 2வது அதிகாரத்துல ஆதாம் ஏவாளை படைக்கிறார். 2வது அதிகாரத்துல திருப்பினா உங்களுக்கு தெரியும். 7வது வசனத்துல ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஊதி எல்லாம் படைச்சிட்டாரு. அடுத்து அதே ஏதேன் தோட்டத்துல வைத்து ஏவாளை அவனுடைய எலும்பிலிருந்து எடுத்து அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி ஒரு எலும்பை உருவி எடுத்து அதனால மண்ணினால மனுஷனை உண்டாக்கினான். 2 பேரையும் உள்ளவே வச்சுதான் உருவாக்கிட்டாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எடுத்து ஏவாளை உண்டாக்கி இப்போ அவங்க 2 பேரையும் கர்த்தர் தான் இணைக்கிறார். ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. 22 வாசிங்க. 2வது அதிகாரம் 22. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். கர்த்தரை கொண்டு வந்து அவங்களை இணைக்கிறார். அங்க ஒரு பந்தத்தை ஏற்படாத திருமணத்துக்கு இதெல்லாம் வாசிப்பாங்க, கவனிங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, 6ஆம் இடத்துல கல்யாணம் எடுக்கும்போது பொண்ணை யார் கூப்பிட்டு வருவா? அவங்க அப்பா கூப்பிட்டு வருவார். அதனாலதான் ஸ்திரீகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தகப்பன் வந்துடுவாரு, பரம தகப்பன். ஆமான்னு சொல்லுங்க. சந்தோஷமா உங்களுக்கு எல்லாம்? ஏன்னா அவர்தான் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அந்த திருமணத்தை நடத்துறாரு. அந்த தகப்பன் ஸ்தானத்துல அவர் அந்த பெண்ணை கொண்டு வர்றாரு, மகளை கொண்டு வந்து ஆதாம் இடத்துல கொடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? தகப்பன் ஸ்தானத்துல நிற்கிறார். உனக்கு பரம தகப்பன் உண்டு. உன் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணுன்னா அவர் முதல்ல வந்து நிற்பார். உனக்கு கூட பிறந்தவன் மத்தவன் எல்லாம் எல்லாம் அப்புறம் தான். ஒரு தேவ பிள்ளையா இருந்த, கர்த்தருடைய பிள்ளையா இருந்த, கர்த்தர் முறையின்படி உனக்கு திருமணம் நடந்து இருந்தது, கர்த்தருடைய திருமணமா இருந்தது, வேதத்தின்படி உன் திருமணம் இருந்ததுன்னா நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உன் பரம தகப்பன் உனக்கு பக்கத்துல வந்து நிற்பார். என்ன தகப்பன் தான் கொண்டு வருகிறார். தகப்பனா இருந்து அவர் மனுஷனிடத்துல கொண்டு வரும். ஏவாளை உருவாக்கிட்டாரு. உருவாக்கி இப்ப ஆதாம் இடத்துல அவனுக்கு துணையாக, அவனுக்கு மனைவியாக கொண்டு வந்து கொடுக்கிறான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது 24ல, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். பெரிய சத்தியன்றது பொருள் சொல்றாரு. புருஷன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சம். ஏன்னா அந்த எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டபடியாக, ஆதாமுடைய எலும்பு அவருக்குள்ள இருக்கிறபடியாக கர்த்தரே கொண்டு வந்து சேர்த்து அவர்களை இணைத்து ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகிறபடியால அவரை சார்ந்திருப்பாங்க. 2ஆம் அதிகாரத்துல அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்களை இணைக்கிறாரு. அந்த தோட்டத்தை கையில கொடுக்கிறாரு. நான் இந்த 2-3 அதிகாரம் தான் கொஞ்சம் விவரித்து சொல்லுவேன். அப்புறம் கடகடன்னு நான் போயிடுவேன். என்ன நடக்குதுன்னு மேலோட்டமா சொல்லிடுறேன். ஆதியாகமம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு மெதுவா புரியும்படி சொல்றேன். கொஞ்சம் உங்களுக்கு நல்லா விளங்கி. இப்ப நாட்கள் போனாலும் பரட்டும், வருஷ கணக்காக வந்து வேலை போடுறோம்.
புரியுது. ஆனா இந்த சீரியலை நீங்க விட்டுறாதீங்க. வேதத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. வேதத்தை தெரிந்து கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உனக்கு எது தெரியுதோ இல்லையோ இது தெரிஞ்சா போதும். நீ வாசிக்கல, ஆனா ஒரு பேசிக் ட்ரூத் நீ உன் இருதயத்துல போட்டுவிட்டானா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான். அல்லேலூயா. 2வது அதிகாரத்துல ஏதேன் தோட்டத்தை கொடுக்கிறார், மனுஷனை உருவாக்குகிறார், ஏவாளை உருவாக்கி அவனோடு இணைக்கிறார், தோட்டத்தை குறித்து ஒரு வாக்கம் பண்ணுகிறார். தோட்டத்துல எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா இந்த ஒரு கனியை புசிக்க கூடாது என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் அந்த 2வது அதிகாரத்துக்குள்ள, முதல் அதிகாரத்துல படைப்பு சிருஷ்டிப்பு எல்லாம் உருவாக்கப்படுகிறது. 2வது அதிகாரத்துல ஆதாமை ஏவாமை உருவாக்குகிறார். நல்ல இருதயத்துல பதிஞ்சிடணும். முதல் அதிகாரம் படைப்பு, 2வது அதிகாரம் ஆதாமை ஏவாளை உருவாக்குகிறார். ஏதேன் தோட்டத்தை அவர்கள் கையில கொடுக்கிறார், அவங்களுக்கு கணவன் மனைவியாக இணைக்கிறார். ஏதேன் தோட்டத்தை குறித்து ஒரு வாக்குப்படுகிறார். அந்த தோட்டத்தில் இருக்கிற அத்தனை கனியை புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை கூட நீ புசிக்கலாம். ஆனா இந்த ஒரே ஒரு கனியை மாத்திரம் புசிக்க கூடாது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்காதீங்க. இந்த ஒரு மரத்தை கனியை புசிக்காத என்று சொல்லி எல்லாத்தையும் தெளிவாய் சொல்லி அவனுக்கு படைப்பை கொடுக்கிறார். 2வது அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது அதிகாரத்துல சர்ப்பத்தின் மூலமாக தள்ளப்பட்ட பிசாசு, தள்ளப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் ஏதனை இருந்ததான் சொல்றாரு. புதிய பாட்டுல பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் ஒரு இடத்துல இருக்கும் வசம். சர்ப்பத்தின் மூலமாக ஸ்திரீயை சந்திக்கிறார். ஆதாம் இடத்துல போகாம அவன் ஏவாள் இடத்துல வருகிறான். ஏனென்றால் எப்பவுமே பெண்கள் சீக்கிரமா சுலபமா எல்லாத்தையும் நம்பிடுவாங்க. இன்னைக்கு நம்பி வாழ்க்கை கெட்டு போனவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு இல்லது கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கெல்லாம். சுலபமா ஸ்திரீகள் ஏமாந்துருவாங்க, ஏமாத்திடலாம். அதனால பாருங்க, ஏன்னா அந்த வியாபாரம் பண்றவங்க கூட பாருங்க, காலையில வரமாட்டான், மதியானத்துல ஏன்னா வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்கல்ல, மதியானம் மேல விடுவான், ஏதாவது ஒன்று தள்ளிட்டு துட்டை குடின்னு போயிடுவோம். அப்படி அப்படின்னு ஏமாந்து துட்டை கொடுத்துரும். அப்புறம் வீட்டுக்காரர் வந்தவரும் ஒரே சண்டை அடி படி, ஏன்டி உன் அருவம் இருக்கா, அப்படி இருக்கான். நான் இருக்கும்போது சொல்லக்கூடாது, இப்படி ஏமாந்து போய் இருக்கிறேன், ஈஸியா ஏமாந்து போயிடுவோம். இப்படி நிறைய காரியம் இருக்கு. அதனாலதான் ஏவாள் இடத்துல நேரம் வந்து அவன் சொல்லுகிறான், இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு. அதாவது 3வது வசனத்துல, 3வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அது சொல்றாரு. இப்போ சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி சொல்லுது, இல்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி எப்படி ஆப்போசிட்டா பேசுறான் பாருங்க. நீங்க சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாளிலும் உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவனை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று அங்கு ஒரு பொய்யை சொல்லி அவருடைய தேவன் என்று தேவனோடு சஞ்சரிக்க மனுஷன் ஆதாம படைச்சு ஏதேன் தோட்டத்துல அவனோடு உறவாடுகிறார், பேசுகிறார், எல்லாம் இருக்கு. அந்த தேவனுடைய சாயல் அவன் மேல இருந்தது உண்டாக்கப்பட்ட பொழுது அந்த சாயலை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சாயலை நீக்க வேண்டும். தேவனோடு இருக்கிற தொடர்பை ஏற்கனவே எனக்கு துண்டிக்கப்பட்டது போல தேவன் உண்டாக்கின இந்த மனுஷனுக்கும் துண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் தந்திரமாய் நுழைந்து இவர்களை ஏமாற்றுகிறார். தங்களை ஒழித்துக் கொள்ளுகிற அதிகாரம், தேவனோடு உறவாடினது போய், தேவனோடு சஞ்சரித்தது போய், தேவனோடு பேசினது போய், இப்பொழுது ஒழிந்து கொள்ளுகிறார்கள். இந்த 3வது அதிகாரம் ஆதாமே எங்க இருக்கிறப்போ தேடுறாரு. அந்த இடத்துல சர்ப்பத்துக்கும் ஒரு காரியத்தை வைக்கிற, உன் தலையை இயேசு நசுக்குவார் என்ற தேவ வார்த்தை புதிய ஏற்பாட்டில் நிறைவேறும்படி அங்கே சர்ப்பத்துக்கும் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறான்.
அல்லேலூயா. இது மூணாவது அதிகாரம். மூணாவது அதிகாரம் என்றால் பரிசுத்தத்தை இழக்கிற அதிகாரம், சாட்சி இழக்கிற அதிகாரம், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிற அதிகாரம், சர்வத்துக்கு செவி கொடுக்கிற அதிகாரம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மூணாவது அதிகாரம். முதல் அதிகாரம் படைப்பு, சிருஷ்டிப்பு, சகலமா நடந்தது, ஒழுங்கின்மையா இருந்ததெல்லாம் மாற்றப்பட்டது. இரண்டாவது அதிகாரம் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார், ரெண்டு பேரையும் இணைத்தாரு, ஏதேன் தேவத்தை கொடுத்தார். இப்படி நிறைய பார்க்கலாம். மூணாவது அதிகாரம் மனுஷனுடைய வீழ்ச்சி, தேவ சாயல் மாதான். அந்த சாயலை இழந்தாங்க. அதுதான் மனித பெண். ஆண்டவர் அந்த சாயலை கொடுக்கும்படி, உயிரோடு இருக்கும்படியே புதிய ஏற்பாட்டிலே அந்த சாயலை நம்ம மேல காண்பிக்கப்படும்படி ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மூன்றாவது அதிகாரம் பார்த்தா மனுஷனுடைய வீழ்ச்சி. அடுத்து நாலாவது அதிகாரம் பார்க்கிறோம், பிள்ளைகள் பிறகுறதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். முதல்ல இந்த 3 அதிகாரத்தினுடைய நோக்கம் ஆதியாகமத்துல முதல்ல, ஏன்னா ஒரு 10 அதிகாரம், ஒரு 12 வரைக்கும் நான் முக்கியமா பேசுவேன், ஆதாம் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கடகடன்னு போயிடலாம். ஆனா ஏன்னா இந்த 12 அதிகாரமும் ரொம்ப மிக முக்கியமாய் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது. நோவாவுக்கு சொல்லப்பட்டது, பாபேல் கோபுரம் எழுப்பினது. அதுக்கப்புறம் கர்த்தர் இந்த பூமியை அழிக்கிறார். அப்புறம் நோவாவை அவங்க 8 பேரை பிழைக்க வைக்கிறார். அதுக்கப்புறம் 12வது அதிகாரத்துல ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். அங்கிருந்துதான் தேவனுடைய காரியங்கள் மனுஷனோடு ஆரம்பிக்கிறது. மனுஷனோடு மறுபடியும் நல்ல உறவை ஆபிரகாம் மூலமாக ஏற்படுத்துகிறார். தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். பலி செலுத்த ஆரம்பிக்கப்படும். இப்படி எல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த ஒரு 13 அதிகாரம் வரைக்கும் மிக முக்கியமா நிறுத்தி நிதானமா பார்த்துட்டு அப்புறம் கடகடன்னு என்னென்ன இருக்கின்றதை நான் மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுவேன். 50 அதிகாரத்திலயும் என்ன அப்போ உங்களுக்கு இருதயத்துல நல்லா ஆழமா பதிஞ்சிடும். ஆதியாகமம்னா என்ன டக்குன்னு நம்ம சொல்லலாம். அல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறேயா. இந்த வேத பாட கூட்டத்தின் முதல் நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு வாரமும் உம்முடைய வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை பார்க்க, உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்க எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறப்பியதாக, இன்னும் வேதத்தை நன்கு அறிந்திட உறுதியில எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வேதம் தான் எங்க வாழ்வு, ஜீவ வாழ்வு ஆண்டவரே, நித்திய வாழ்வு ஆண்டவரே, பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. எல்லாம் இந்த வேதத்தில் இருக்கிறதையா எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. எல்லா துதிகளை மகிமை மட்டும் இருக்கிறோம் இயேசுவின் மூலத்திலாக. ஆமென்.